ப்ரோ பிராண்ட் நியூ டே படம் வருது ப்ரோ. எத்தனை படம் இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இருக்கு தெரியுமா? அவன் என்னடா 15 படம்ன்றான், ஒருத்தன் என்னடா 8 சீரிஸ். நீ என்ன 105 சீரிஸ்னு சொல்ல போறியா? அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. சித்தப்பு, நீங்க பிராண்ட் நியூ டே படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எந்த படமும் பார்க்க தேவையே இல்ல. என்ன நீ தண்ணி எங்கேயே ஓட்டு வந்து பேசுறியான்னு என்ன வந்து கேட்க கூடாது. ஏன்னா இந்த ஒத்த 10 நிமிஷம் வீடியோ போதும் பிராண்ட் நியூ டேக்கு முன்னாடி நடந்த எல்லா ஹிஸ்டரியும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை மட்டும் பார்த்துட்டு போய் தியேட்டர்ல உட்கார்ந்தீங்கன்னா மொத்தமா சூற விடலாம். டேர்டெவிலுக்கு 3 சீசன், டேர்டெவில் பானகனுக்கு 2 சீசன், பனிஷருக்கு ஏதோ சீரிஸ்ங்கறானுங்க, ஸ்பெஷல் சீரிஸ்ங்கறானுங்க, டிஃபரன்ட்னு கும்பலா சேர்ந்தெல்லாம் படம் நடிச்சிருக்கானுங்க. இது எல்லாத்தையும் பார்க்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா அவசியமே கிடையாது. அதனால தான் சொல்றேன், இந்த ஒத்த வீடியோவை பார்த்துட்டு போங்க, மொத்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கலாம். சோ பிராண்ட் நியூ டேக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த ஒத்த வீடியோல கறக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500k ரீச் பண்றோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட்டையும் இங்கே கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பாக்குறேன். சோ எனிவேஸ் வள கொலகலன்னு பேசாம பிராண்ட் நியூ டேக்கான ரீகேப் எபிசோட கண்டிப்பா நம்ம இந்த டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர்மேன் 1 and 2 கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ஹோம் கமிங் அண்ட் பிராண்ட் நியூ டே. ஹோம் கமிங்ல அப்பதான் குட்டி வாண்டா இருந்து டோனி ஸ்டார்க்கோட உதவி மூலமா ஒரு சில ஹைடெக் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ற விதமா அட்வான்ஸ் சூட் கொண்ட ஸ்பைடர்மேனா எப்படி மாறாரு அண்ட் அதை திருப்ப இழக்கிறாரு. அது இழந்ததுக்கு அப்புறம் தான் யாரு ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் தான் யாருன்றதை கண்டுபிடிச்சு காதலி இழந்து காதலியோட அப்பா ஜெயில போட்டு ஏகப்பட்ட மேட்டர்களை ஹோம் கமிங்ல பண்ணி ஃபார் ஃப்ரம் ஹோம் டைம்லைனுக்கு வந்தா அந்த இடத்துல டோனி ஸ்டார்க் எண்ட் கேம்ல செத்து போனதுனால பீட்டருக்கு ஈடித் கிளாஸ்னு ஒரு மேட்டரை கொடுத்துட்டு அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஸ்டார்க்கோட என்ன டிவைஸ் வேணா கண்ட்ரோல் பண்ணா, முக்கியமா இந்த உலகத்தையே ஆட்டி படிக்கலாங்க. அத நல்லவ மாதிரி பீட்டர் கிட்ட நடிச்சு மிஸ்டீரியோ தூக்கிட்டு போயிட்டான். இவனுக்கும் அறிவுன்ற வெங்காய குஸ்கா இல்லாம தூக்கி தார வாத்துட்டான். அதை எப்படியே அடிச்சு புடிச்சு போராடி அவனோட ஸ்பைடர் சென்ஸ் எல்லாம் ரீகெயின் பண்ணி அவனா ஒரு சூட்டை உருவாக்கிட்டு போயிட்டு போலன்னு பொளந்து எப்படியோ ரத்த கவெல்லாம் வாங்கி ஜெயிச்சிட்டான். ஆனா அவன் சாவும் போதும் கம்நாட்டி போய் சும்மா இல்லாம போய் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன், அவன் என்ன கொன்னே விட்டான்ற மாதிரி உலகத்தை நம்ப வச்சுட்டு போயிட்டான். இங்க இவன் பெரிய ஸ்டாக்ல இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல்ல இருந்து இவனை அப்படியே அலேக்க தூக்கிட்டு போய் குடத்தில் கொடுத்துட்டு இருக்கும்போது பைபிள்ல கோளாறான தருணத்துல மேட் மர்டாக உள்ள தூக்கி அதான்ப்பா நம்ம டேர்டெவில் லாயரா இருப்பாரு அந்த மனுஷன் உள்ள தூக்கி அவரை வச்சு வாதாடி கேஸ்ல ஜெயிச்சாலும் மக்கள் இவனை இன்னும் மறக்கல. இவன் தான் மிஸ்டீரியோவை கொண்டான் இன்னும் தூக்கி சொல்லிட்டு தான் இருக்கானுங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே நம்ம டாக்டர் பூசாரி கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போனா நோவே ஹோம்ல. அங்க நம்ம பூசாரி மான்கராத்துல வர மல்டிபிள் மந்திரத்தை போட்டு மல்டிவர்ஸை கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு. மல்டிவர்ஸ்ல எவன்லாம் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சானோ எல்லாவனும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டான். அவனுங்க எல்லாருக்கும் டேகா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி இதுல வேற 2 புது ஸ்பைடர்மேன் உள்ள வந்திருப்பானுங்க, வேற வேரியன்ஸா. அவனுங்களையும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த தடவை பீட்டரை மறந்துடுறாங்க. அண்ட் ஆன்மேய கூட அவன் இழந்துடுறான். இப்ப அவனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. காதலி கிடையாது, ஃப்ரெண்ட் கிடையாது, லவ்வர் கிடையாது, யாவனுமே கிடையாது. தனி மறண்டா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேனா தனக்குன்னு ஒரு சூட்டை தச்சுக்கிட்டு கெத்தா சுத்தின்னு இருக்கிறாரு. தப்பு தனியா சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆனாலும் வேலையே கண்கண்ட தேவன்ற மாதிரி சுத்தின்னு இருக்கிறான். தன்னோட பீட்டர் பார்க்கர் லைஃப் மொத்தமா மறந்துட்டா. அதுதான் இந்த பிராண்ட் நியூ டேல காட்ட போறானுங்க. அண்ட் அப்படியே அங்க இருந்து தாவி வந்தோம்னா நம்ம டேர்டெவில் மாமா நோவே ஹோம்ல இவரை காட்டும் போது யாருன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு காரணம் மார்வெல் டெலிவிஷன் சீரிஸை நம்ம பார்த்திருக்கணும். சோ டேர்டெவில் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டேர்டெவிலோட ஒரிஜினல் 3 சீசனையும் பார்க்கணுமான்னு கேட்டா அவசியம் கிடையாது. அதுல கிங் பின்னா பெரிய கை, கொஞ்சம் சைக்கோ கோளார்த்தனமான ஆளு. டேர்டெவிலும் டேர்டெவிலோட ஃப்ரெண்ட் ஃபாகியும் ரொம்ப க்ளோஸ் ஆனவனுங்க. சட்டையை மாத்தி போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டியை மாத்தி போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அங்க கிங் பின் என்னதான் பெரிய சிண்டிகேட்டே ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அதை தாண்டி அவனுக்கு பெரிய ஆசை ஒண்ணு வருது. அதுதான் இந்த நாட்டோட மேயர் ஆகிறது. சோ நியூயார்க் சிட்டியோட மேயரா டேர்டெவில் பார்ன் அகைன்ல மாறிடுறாரு. சோ இங்கதான் மெயின் மேட்டரே. ஃபாகியை போட்டு தள்ளிடுறானுங்க. அதுவும் போட்டு தள்ளினது புல்சை தான். ஆனா போட்டு தள்ள சொன்னது நம்ம கிங் பின்னோட பொண்டாட்டி. புல்சை நல்லவனா மாறுவான், டேர்டெவிலுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா புல்சைக்கு எல்லாரையும் கொல்லணும், டேர்டெவிலுக்கு யாரையும் கொல்லக்கூடாது. எல்லா நாட்டிலயும் இருக்கிறது தாங்க. இதுக்கு முன்னாடி ரவுடித்தனம் பண்ணிட்டு இப்ப மேயர் ஆகி ஜாலியா சுத்தின்னு இருக்கிறான். பாலிடிக்ஸ் நமக்கு வேண்டாம். நான் வந்து நியூயார்க்ல நடக்கிறதா சொன்னேன், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. என்னைய கோத்து விட்டு அடி வாங்க விட்டுறாதீங்கன்னா பாடி தங்காது. இந்த இடத்துலதான் வில்சன் ஃபேஸ்க்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறா. அப்படி எல்லா விஜிலாண்டியுமே கெட்டவனுங்க தான். மாஸ்க் போட்டு எவன் காமெடி பண்ணிட்டு இருக்கானோ எல்லாவனையும் புடிச்சு உள்ள போடுங்கடான்னு ஒரு ஆர்டர் தூக்கி விட்டுறான். ஐயோ அடியில நெருப்ப பட்டி விட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாவனும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவுல தான் ஸ்பைடர்மேனும் வருவாரு. ஏன்னா ஸ்பைடர்மேனும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிற விஜிலாண்டி தான். ஒரு பக்கம் டேர்டெவில தூக்கி போட்டு மிதிக்க, இன்னொரு பக்கம் பனிஷரை தூக்கி போட்டு மிதிக்க, அப்புறம் பனிஷரை புடிச்சிட்டு போயிருவானுங்க தக்காளி தலையன். அவன் கோர்ட் ரூம்ல போயிட்டு எல்லாரையும் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா தெரிஞ்சுதாண்டா உங்க போலீஸ் ஆபீசர் எல்லாரையும் போட்டேன்னு. அதுல ஃபைட் சீன்லாம் வரும் பாருங்க. டேர்டெவில் பனிஷர் எல்லாம் சேர்ந்து குத்துன்னு குத்துவானுங்க. கடைசியில மொரட்டு குத்தா குத்தி டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2ல வில்சன் ஃபிஸ்கோட பொண்டாட்டியை நம்ம புல்சை கொண்டுறான். புல்சை சாதாரண கை இல்லங்க, கையில ஏதாவது சின்ன குச்சி கடிச்சாலும் போதும் அதை பாயிண்டா தூக்கி எறிவான். 10 டைம்ஸ் ஃபாஸ்டரா இருக்கும். நார்மல் ஹியூமன் எரியறதை விட பயங்கரமா எறிவான். அப்படி ஒரு மேட்டர் பண்ணி நம்ம டேர்டெவில் அதை தடுக்கலான்னு போகும்போது வனசாவை போட்டு தள்ளிடுறான். ஃபிஸ்க் சும்மா இருப்பானா? அவன் சுடுதண்ணிலே கைய விடுவான். உங்க சாத்து கீத்தெல்லாம் கிளிக்காம விட மாட்டேன்டான்னு இறங்கிடுறான். ஒரு கட்டத்துல நம்ம மேயரை மாட்டி விடணும் அப்படிங்கிற காரியத்துக்காக நான் தாண்டா டேர்டெவில்ன்ற சிறப்பான மேட்டர் அந்த இடத்துல ஓபன் பண்ணுவான். அதுவும் கோர்ட் ரூம்ல எல்லா மீடியாவுக்கு முன்னாடியும். அதெல்லாம் சூற விடுற சீனா இருக்கும். அப்புறம் ஃபிஸ்க் மாட்டிக்கிடுவான். அவன் பண்ண தப்பெல்லாம் வெளியே வந்துரும். அந்த கோர்ட் ரூம்ல எல்லாரையும் லாக் பண்ணி மொத்தமா தூக்கணும்ன்றதுக்காக ஃபிஸ்கோட ஆட்கள் எல்லாரும்
எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆன்டி விஜிலன்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க கோர்ட் ரூம்குள்ள வரும்போது எல்லாரும் அடிச்சு முடிச்சு பாக்கெட்ல போட்டு பிஸ்கர் கடைசியில எப்பா நீ இருந்தா நீ உயிரோட இருக்காண்டா, இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை சாகடிக்கணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ செத்தா இது முடியாது, நீ தியாகி ஆயிருவ, உன்னை நான் சாக விட மாட்டேன், நீ எங்கேயாவது தூரமா தள்ளி போயிரு, எப்படியே தனியா போய் எங்கேயா செத்து ஒளி, ஆனா இங்க இப்ப நீ இருக்காத, நீ இருந்தா எதுவுமே மாறாதுன்னு அவன் மண்டைய கழுவி அனுப்பி விட்டுறான். அண்ட் வைஸ் பிரசிடென்டா இருந்த நம்ம ஷீலா இப்ப மேயர் ஆயிடுறாங்க. அத பிராண்ட் நியூ டேயோட ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்திருப்போம். ஸ்பைடர்மேனுக்கு நியூயார்க் நகரத்தோட சாவியை கொடுத்திருப்பாங்க. எல்லாமே பிராண்ட் நியூ டேக்கு கனெக்ட் ஆக தாங்க செய்யும். இப்போ எதுக்கு நம்ம டேர்டெவில் பத்தி பேசுறோம்னா, மேபி டேர்டெவில் இதுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டேர்டெவில கடந்து வந்தோம்னா டேர்டெவில தாண்டி பெரிய கையா இருக்கிறது நம்ம பனிஷர் மாமா. இந்த ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட இடத்துல நம்ம பனிஷரை பார்த்திருப்போம். ஆனா எல்லா மார்வல் ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஒரே கேள்வி, இந்த பனிஷரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க பனிஷர் சீரிஸ் பூரா பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி. அது தேவையே கிடையாது. ஏன்னா பனிஷர் தனியா 2 சீரிஸ் நடிச்சிருக்காரு, டேர்டெவில் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு, டிஃபெண்டர்ஸ்னு தனியா ஒரு சீரிஸ் பண்ணிருக்காரு தீமா சேர்ந்து. இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் வர விட்டுருந்தாங்க. அண்ட் சிம்பிளா பனிஷரை பத்தி ஒரு 16 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபேமிலி சூழ்ச்சியினால கொல்லப்பட்டதன் காரணமாக பனிஷராக மாறிய ஒரு எக்ஸ் மரைன் ஆபீசர், அதான் எக்ஸ் மிலிட்டரி மொத்தத்தனமா அடிவாரு. கால் ஆஃப் டியூட்டில வர கோஸ்ட் எப்படி மூஞ்சில ஸ்கல் மாஸ்க் வியர் பண்ணிருப்பாரோ, நம்ம பனிஷர் அதுக்கு ஆப்போசிட்டா வெஸ்ட்ல ஸ்கல் வியர் பண்ணிருப்பாரு. இவனோட ப்ரூட்டாலிட்டி காரணமாகவே நிறைய பேருக்கு இவனை பிடிக்காது. ரத்தம் தெறிக்க தான் எல்லாரையும் கொள்ளுவான். நீ தப்பு பண்ணிட்டனா உனக்கு சாவுதான் கடைசி தீர்ப்புன்ற மாதிரி இவனே கொடுத்துட்டு போயிருவான் தீர்ப்ப. அடிக்கடி தாடி வளர்த்துட்டு கோளாறாயிருவான். ஏன்னா அவனோட பொண்டாட்டி புள்ளைகளோட ஞாபகங்கள் அடிக்கடி அவன் மண்டையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். நிறைய தடவை ஹாலுசினேட் பண்ணுவான். என்ன விட பெரிய கோளாறு பிடிச்சவனா இருப்பான் போல. அண்ட் எந்த விஜிலன்டிஸ்க்கும் இவனை பிடிக்காது. ஏன்னா எடுத்தாலே துப்பாக்கி எடு, கத்தி எடு, வாய்க்குள்ள விட்டு ஆட்டுன்னு போயிட்டு இருப்பான். அதனாலதான் ஸ்பைடர்மேனே இந்த பிராண்ட் நியூ டே ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட இடத்துல வாய் அடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இது ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் படங்க, ரத்தம் தெறிக்க இருக்கப்படாதுல்ல. அண்ட் ப்ரூட்டாலிட்டிக்காகவே பேர் போன ஒருத்தனா அது பனிஷர் தான். பேர்லே இருக்கு பனிஷர்னு, சும்மாவா. அண்ட் இந்த எக்ஸ்பெக்டட் கேரக்டர்ஸை தாண்டி இன்னொரு மேஜர் கேரக்டர் இதுல இருக்க போறதுன்னா அது ஹல்க் தான். ஹல்க தெரியாம இருக்க முடியுமா? இன்கிரெடிபிள் ஹல்க்ல சூற விட்டதுல இருந்து அவெஞ்சர்ஸ் படத்துல சும்மா சொல்லிட்டு விட்டது வரைக்கும் எல்லாமே கண்ணுக்குள்ளே நிக்கும். ஆனா எண்டு கேம் தான் சல்பியா இருப்பான், அது நமக்கு தேவையில்லை. சோ ஹல்கை இப்ப நியூட்ரலைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம நடமாடும் கேமா மாமா புருஸ் பேனர் கையில ஒரு இன்கிபிட்டரை மாட்டிக்கிட்டு தான் சுத்துவாரு. ஏன்னா அதுதான் ஹல்கை நியூட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கும். அண்ட் வாண்டா எப்படி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல ஹல்க் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சிறப்பான சம்பவங்களை பண்ணாங்களோ, அதே மாதிரி இதுல சேடி சிங்கோட ஏதோ ஒரு மைண்ட் கண்ட்ரோல் கேரக்டர் ஹல்க மறுபடியும் ஃபுல் ரேஜ் கொண்டு போறாங்க. அதையும் ட்ரெய்லர்ல காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியாவது ஓஜி ஹல்க் பஸ்டரான அயன்மேன் இருந்திருப்பாரு. இப்ப ஹல்க தடுக்க யாருமே இல்லன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு புது கேரக்டர் வந்து நிக்கும், நம்ம ஸ்பைடர்மேன். அவனால எப்படியே நம்ம ஹல்க தகர்க்க முடியும், அவன் தான் சூற விட்டு போயிருவானே எல்லாரையும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கேள்விக்கான விடையை அடுத்து தரேன். சோ இப்ப கேரக்டர் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா எல்லா கேரக்டரோட மேஜர் கேரக்டர் ஷிஃப்ட பத்தி பார்க்கலாம். முதல்ல இவனோட ஃப்ரெண்ட் குரூப்ஸ் எம்ஜே அண்ட் நெட். இவன் காதலியான எம்ஜேக்கு புது காதலன் கிடைச்சிட்டான். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, வயிறு எரிஞ்சிட்டு போ, அதனால ஜாலியா தான் இருக்கு எனக்கு. அண்ட் நெட் ஸ்பைடர்மேன் மேல அப்சஸ்டா இருக்கிறதுனால ஸ்பைடி ட்ராக்கர்னு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அண்ட் அதை வச்சு ஸ்பைடியை கண்டுபிடிக்கிறதுக்காக காட் ஆஃப் ஃபுட்பால் மெஸ்ஸி எல்லாம் வந்திருப்பாரு. எம்ஜேக்கு பீட்டர் யாருன்ற ஐடியாவே கிடையாது. அண்ட் இப்போ பீட்டருக்கு நடக்கிற பெரிய மேஜர் கேரக்டர் ஷிஃப்ட் என்னன்னா, அவனோட பிசிக்கல் மியூட்டேஷன் பயபுள்ள ஆக்சுவல் ஸ்பைடராவே மாறிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம டோபி சித்தப்பா மாதிரி கையில இருந்து பிளிச்சுன்னு வரது ஆர்கானிக் வெப் என்ன, கண்ணு பிளாக் கலர்ல மாறி ஒரிஜினல் ஸ்பைடராவே மாறுறது என்ன. அண்ட் முக்கியமா அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அபரிவிதமா வளர்ந்திருக்கு. ஏற்கனவே பீட்டரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பத்தி நமக்கு தெரியும். உடஞ்சு விழுற ஃபெரியில இருந்து கேப்டனுக்கே தூக்கி போட்டு மிதிக்கிற ஷாட் வரைக்கும் எல்லாத்தையும் பயங்கரமா போடுவா. அப்படி அண்ட் இந்த தடவை ஹல்க் தூக்கி போட்டு முடிக்கிற அளவுக்கு இவனுக்கு பவர் கிடைச்சிருக்கு. அண்ட் இவனோட பிசிக்கல் மியூட்டேஷனால இவனோட பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஹல்கே அவனால ஈஸியா இழுத்து தூக்கி எறிய முடியுது. அண்ட் இந்த பிராண்ட் நியூ டேவோட ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோல காட்டியிருப்பாங்க. சோ இவனோட பிசிக்கல் எபிலிட்டிஸும் அபரிவிதமா இருக்குது. அண்ட் இதுல யாருமே எதிர்பார்க்காத கேரக்டரா வைல்டு கார்டு என்ட்ரியா ஒரு கேரக்டர் வந்திருக்கும், நம்ம சேடி சிங். இவங்க என்ன கேரக்டர்ல வர போறாங்கன்னு இனி எவனுக்கும் தெரியல. மேபி ஜீன் கிரேவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அண்ட் கேரக்டர் ஷிஃப்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சா, இப்ப அப்படியே வந்தோம்னா காமிக் புக் டெவலப்மெண்ட். இந்த படத்தை 2008ல வந்த பிராண்ட் நியூ டேன்ற காமிக்ல இருந்தா தூக்கி இருக்கானுங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். என்ன மேட்டர்னா, அந்த ஒரு ஸ்பைடர்மேன் காமிக்ல மெஃபிஸ்டோ இவனுங்க நடுவுல பூந்து ஊருக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி எம்ஜேக்கும் பீட்டருக்கும் நடந்த கல்யாணத்தை மொத்தமா மறக்கடிச்சிரும் எல்லாருக்கும். சோ பீட்டர் பார்க்கர் எப்பவும் போல அண்ணா கவடியாட்டும் சுத்திக்கிட்டு இருப்பான். அதுல மெஃபிஸ்டோ யூஸ் பண்ண மேஜிக், இதுல பூசாரி யூஸ் பண்ண மேஜிக். அதனால அந்த காமிக் புக் முழுக்க ஒரு ஸ்ட்ரீட் லெவல் காமிக்காவே கொண்டு போயிருப்பானுங்க. அண்ட் அப்படியே காமிக் புக் ஆரிஜினை தாண்டி வந்தோம்னா வில்லன்ஸ். இந்த படத்துல ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்கானுங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த வில்லன்ஸ் எல்லாம் அவனுங்க செயல்பட்டு தான் நம்ம பீட்டரை வந்து பழக்கிறானுங்களா, இல்லன்னா அந்த வில்லன்ஸோட மைண்ட் நம்ம ஜேடி சிங்கோட கேரக்டர் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி பீட்டரை பழக்கிறானுங்களா அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. அதை நம்ம படத்துல வந்தா தான் பாக்குறோம். ஆனா என்னென்ன வில்லன்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த மூவிக்கு மெயின் வில்லன் எவனையுமே காட்டல, ட்ரெய்லர் முழுக்க எவனையுமே காட்டலங்க. எல்லாம் சைடு வில்லன்ஸா காட்டிட்டு இருக்கானுங்க. டரான்சோலா, பூமராங், ஸ்கார்பியன், அப்புறம் செவுத்து முட்டி தலை எவனோ ஒருத்தர் வருவானே ரேமராடு, இப்படி சைடு வில்லன்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர மெயின் வில்லன் எவனையும் காட்டல. அண்ட் சேடி சிங்கையும் வில்லன்ற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்றாங்க. எனக்கு என்னவோ அவங்க வில்லனா ப்ளே பண்ண போறான்ற மாதிரி
மாதிரி தோணல. ஆனா மேபி பீட்டர் தான் அந்த மெயின் வில்லனா இருப்பான். ஏன்னா அந்த படம் முழுக்க பீட்டர் தான் தன்னைத்தானே சஃபர் ஆகிட்டு இருக்கிறான். அண்ட் அவனை தடுக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கும். மேபி பனிஷர் தான் அவனை தடுக்க போற கையாவே இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி படத்துல காட்ட போறானுங்கன்றத. அண்ட் ஃபைனலி இந்த படத்துல தான் பீட்டர் பழைய பீட்டரா இல்லாம இந்த டெக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு டோனி ஸ்டார்க்கோட டெக் உதவிகள் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேனா வெறித்தனமா பார்க்க போறோம் இந்த ஒரு பிராண்ட் நியூ டே படத்துல. அண்ட் இதை தான் எல்லா ஃபேன்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் புரோக்கா இருப்பான், எல்லாரையும் இழந்திருப்பான், நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவன் கூட சேர்ந்து. அண்ட் பிராண்ட் நியூ டே பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு மேட்டர்கள் மட்டும்தான். சோ மேபி டேர்டெவில் கூட இந்த படத்துல வரலாம். அதனால தான் டேர்டெவில் பத்தியும் பேசியிருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுப்பாங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்ஜேக்கு இந்த படத்துலயாவது பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தெரிய வருமா, இல்லன்னா அதுக்குள்ள அவளை யாராவது கட்டி மட்ட பண்ணிடுவானுங்களான்ற உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. சோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு தரலடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அச்சாலக்கா குஜாலா வாருங்க.